ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். அதாவது பைத்தான் லாங்குவேஜில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கிறது, எப்படி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பைத்தானில் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் ஒரு இன்புட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங், இன்னொன்று வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங். சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ தான் நம்ம ஸ்ட்ரிங்கை டைப் பண்ண முடியும். இன்புட்டாக அது எடுத்துக்கும். பைத்தானில் வந்து சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற லெட்டர்ஸை மட்டும்தான் ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்ததுனால அது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை ஸ்ட்ரிங்காக அது அக்செப்ட் பண்ணிக்கும். இதே நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். அடுத்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லைனை நம்மளால் பைத்தானில் பிரிண்ட் பண்ண முடியாது. அதை வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா பைத்தானில் சிங்கிள் ஸ்ட்ரிங்காக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்துட்டு ஒரு வேர்டை விட்டு என்டர் கொடுத்தோன்னே எரர் காமிக்குது இல்லையா, அந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் இப்போ வந்து நம்மளுக்கு மல்டிலைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிபிள் கோட்ஸ், இல்லைன்னா //. ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா எரர் காமிக்காது. ஏன்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்த உடனேயே பைத்தானோட இன்டர்ப்ரெட்டர் இது வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கல, நான் / கொடுத்துருக்கேன். / கொடுத்து அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு / கொடுத்தீங்கன்னா அந்த இன்டர்ப்ரெட்டர் என்னவா எடுத்துக்கோன்னா இது மல்டிலைன் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்த உடனே அது மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு ஹெலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதையே ட்ரிபிள் கோட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் வந்து ஒன்று டபுள் கோட்ஸை 3 டைம்ஸ் போடணும், அப்படின்னா சிங்கிள் கோட்ஸை 3 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இங்கே நான் டபுள் கோட்ஸை 3 டைம்ஸ் போட்டுட்டு ஹெலோன்னு கொடுத்துட்டு ஹெலோ வேர்ல்ட், அப்புறம் நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இது மல்டிலைன் ஸ்ட்ரிங்காக இன்டர்ப்ரெட்டர் எடுத்துக்கும். வெல்கம் டு தி ஷோ. இப்போது நான் என்டர் கொடுத்த உடனே இந்த ரெண்டு சென்டென்ஸும் அடுத்தடுத்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் மல்டிலைன் ஸ்ட்ரிங்கும் சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்கையும் நாம் இன்ட்ராக்டிவ் மோடில் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி இன்புட்டாக வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட சின்டாக்ஸ் வந்து ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டை வாங்கலாம். இங்கே வேரியபிள் நேம் வந்து நேம்னு கொடுக்குற நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் வித்தின் பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணும். நான் இங்கே என்டர் த ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நம்மளை வந்து இன்புட்டை ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்க ப்ராம்ப்ட் பண்ணும்போது நம்ம இன்புட்டாக ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ தான் நம்ம கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் எ ஸ்ட்ரிங்னு இருக்குது. இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே நாம் என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். இங்கே இன்புட் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இல்லை, அதனால் எரர் காமிக்குது.
enter the string. டபுள் கோட்ஸில் நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்டை கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இன்புட்டை நம்ம வாங்கணும். அடுத்து இப்போது ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்கில் என்னென்ன இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ்லேயும் லோயர் கேஸ்லேயும் மாற்றலாம். இல்லைனா அதில் இருக்கிற இப்போ அப்பர் கேஸில் இருந்தால் லோயர் கேஸ்லேயும், லோயர் கேஸில் இருந்தால் அப்பர் கேஸ்லேயும் மாற்றலாம். அடுத்தது கேபிட்டலைஸ் பண்ணலாம். கேபிட்டலைஸ்னால் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டராக மாற்றலாம். அப்படி இல்லைனா ஒரு டைட்டில், ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை டைட்டிலாக மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கை அப்பராக மாற்றுறதுக்காக அதுக்கான என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் டாட் அப்பர், வேரியபிள் நேம் டாட் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற இன்புட்டில் என்னெல்லாம் ஸ்மால் கேஸ் இருக்கோ அதெல்லாம் கேபிட்டல் கேஸ்க்கு மாறிடும். இப்போ நேம்ன்ற வேரியபிள் நேமில் ஒரு இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம், வெல்கம்னு கொடுத்துருக்கோம். அந்த வெல்கம்மை அப்பர் கேஸ்லாம் மாற்றிடும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடும். பிரிண்ட் த அப்பர் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கமா நேம் டாட் அப்பர். நேமுங்கிறது நீங்கள் என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் டாட் அப்பர். இங்கே வேரியபிள் நேம் வந்து நான் நேம்னு கொடுத்துருக்கேன், அதனால் நேம் டாட் அப்பர். அப்பருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்றதுனால நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றது கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு, எல்லா லெட்டர்ஸுமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றுறதுக்கு லோயர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ஸை லோயர் கேஸாக மாற்ற போகிறோம். லோயர் கேஸாக மாற்றுறதுக்கு வேரியபிள் நேம் டாட் லோயருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம். அதுக்கு நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட்டாக வித்தின் பேராந்தசிஸில் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். இன்புட்டாக என்டர் தி ஸ்ட்ரிங். நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் தி ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு இன்புட் கேட்கும். இப்போ என்டர் தி ஸ்ட்ரிங். இதில் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். இங்கே வெல்கம்னு கேபிட்டல் லெட்டரில் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸில் மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றுறதுன்னா, த லோயர் கேஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் கமா நேம் டாட் லோயர். நேம் டாட் லோயர்னு கொடுத்த உடனே நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கேபிட்டல் லெட்டரை ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் மாற்றிடும். லோயருங்கிறது ஃபங்க்ஷன், அதனால் பேராந்தசிஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் நமக்கு கொடுக்கணும். இப்போ கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் அப்பர் கேஸில் இருக்கிறது லோயர் கேஸ்லேயும், லோயர் கேஸில் இருக்கிறது அப்பர் கேஸ்லேயும் மாற்றும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்க போகிறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங்.
என்டர் கொடுத்தோடனே இன்புட் கேட்கும். இப்போ நான் அதில் வந்து ஒரு இன்புட்டை கொடுக்க போகிறேன். இன்புட் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ தான் கொடுக்கணும். இங்கே நான் வெல்கம்னு கொடுக்குறேன். அடுத்தது நான் இப்போ வந்து ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதை பிரிண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் name dot swap case. swap case அதுவும் ஃபங்க்ஷன்றதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ என்டர் கொடுத்ததும் அந்த நேமில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர்லாம் ஸ்மால், அதை வெல்கம்ங்கிறதுல கேபிட்டல் லெட்டரில் டபிள்யூ இருந்தது, அதை மட்டும் ஸ்மால் லெட்டரில் மாற்றிட்டு மற்றலாம் கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடுச்சு. இப்படி தான் ஸ்வாப் கேஸ் ஒர்க் ஆகும். அடுத்த ஃபங்க்ஷன் கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இன்புட் வாங்க போகிறோம். name is equal to input of enter the string. என்டர் கொடுத்த உடனே இப்போ இன்புட் கேட்குது. இதில் நான் இப்போ ஒரு சென்டென்ஸை நான் டைப் பண்ண போகிறேன். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். அடுத்து நான் இப்போ இந்த ஹெலோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஹெலோங்கிறதுல மட்டும் ஹெச்சை கேபிட்டல் லெட்டராக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, கேபிட்டலைஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். நேம் டாட் கேபிட்டலைஸ். பிரிண்ட் நேம் டாட் கேபிட்டலைஸ்ன்னு கொடுத்த உடனே அதில் ஹெச்சுங்கிறது மட்டும் கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். இங்கே பாருங்கள், ஹெலோ வேர்ல்டு. அடுத்தது இப்போது ஒரு கொடுத்துருக்குற சென்டென்ஸை டைட்டிலாக மாற்றணும் அப்படின்னா, டைட்டில்னால் அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்லேயும் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாறிடும். அதுதான் டைட்டில். அப்படி ஒரு டைட்டிலை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் டாட் டைட்டில். டைட்டில்ன்ற ஃபங்க்ஷன் தான் அந்த வேலையை செய்யும். கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கை டைட்டிலாக மாற்றிடும். இப்போ நம்ம ஒரு இன்புட்டாக ஒரு சென்டென்ஸாக வாங்குகிறோம். enter the string. Welcome to the show. வெல்கம் டு தி ஷோன்னொடனே இப்போ இதை நான் டைட்டிலாக மாற்ற போகிறேன். print name dot title கொடுத்த உடனே
ஹலோ வேர்ல்ட். ஆக்சுவலாக நான் அந்த வெல்கம் டு த ஷோன்றது நேமுக்கு கொடுக்கல, ஏற்கனவே நேமில் வந்து ஹலோ வேர்ல்ட் தான் இருந்துச்சு. அந்த ஹலோ வேர்ல்டில் ஹெச்சும் டபிள்யூ கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. இப்போ நேமில் திருப்பியும் வெல்கம் டு த ஷோன்னு நான் கொடுக்குறேன். அப்போ அது மாறும் பாருங்கள். நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங். இப்போ நான் கொடுக்குற இன்புட் நேமில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது நான் வெல்கம் டு த ஷோன்னு கொடுக்குறேன். வெல்கம் டு த ஷோன்னு கொடுத்த உடனே இது நேமில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது நான் நேம் டாட் டைட்டில்னு பிரிண்டில் நான் கொடுத்தேன்னா இந்த வெல்கம் டு த ஷோவில் ஒவ்வொரு வேர்டில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். வெல்கமில் டபிள்யூ, டூவில் டூ, தல தே, த டி, ஷோவில் எஸ், இது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடும். நேம் டாட் டைட்டில்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டு த ஷோ, டி டு தல டிடி, அது ரெண்டும் ஷோவில் எஸ், எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிடுச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டை பைத்தானில் மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஸ்டார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, பிரிண்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டை கொடுத்துட்டு ஆஸ்ட்ரிச் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பர்டிகுலர் வேர்ட் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை போட்டிங்கன்னா அது அத்தனை டைம் அது பிரிண்ட் பண்ணும். இங்கே ஹெலோங்கிற வேர்ட் கொடுத்துருக்கேன், ஹெலோ ஸ்டார் 10ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே அது வெல்கம்ன்றது கொடுத்துருக்கேன். வெல்கம் வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். That's all about string handling in Python. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.